இப்போ அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, நாங்கள் பாவனாசம் வந்த ட்ரிப்பு. இது வந்து செகண்ட் வீடியோ. இது என்னடனா இப்போ அதை கொடுத்து முடிச்சுட்டு இப்போ மதிய சாப்பாடு குளியல். காவியாவும் நானும் அகஸ்தியர் ஃபால்ஸில் குளிக்கணும்னு ஆசைப்பட்டோம். அதனால இப்போ அகஸ்தியர் ஃபால்ஸ் போய்கிட்டு இருக்கோம். வாழ்நாள்லயே காவியா நோட் பண்ணியா? நோட் பண்ணேன். அதாவது நாங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் அகஸ்தியர் ஃபால்ஸ்ல குளிக்கிற நாள் இன்னைக்கு தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் பிறந்ததுலேருந்து நான் குளிச்சிருக்கேன், இவங்களும் குளிச்சிருக்காங்க. நாங்கள் நிறைய தடவை குளிச்சிருக்கோம். நான் குளிச்சிருக்கேன். ஆமா, அதெல்லாம் நிறைய குளிச்சிருக்கேன். சின்ன வயசுல பிறந்ததுலேருந்து நீ சின்ன வயசுல இருந்து கள்ளக்குறிச்சிக்கு வந்தா கள்ளக்குறிச்சி வந்து அதான வேலை, குளிக்கிறது வேலை. குளிச்சிருக்கோம். ஆனா நம்மளுடைய உறவுகள் சப்ஸ்கிரைபர் அனைவருக்காண்டியும் அவங்க வந்ததுக்கு அப்புறம் குளிக்கிறது ஃபர்ஸ்ட் இன்னைக்கு தான். சேனல் ஆரம்பிச்சு நீங்க குளிக்கிறது இன்னைக்கு தான். நம்ம ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி ஆரம்பிச்சு நம்ம புது உறவுகள் எல்லாம் நம்மளுக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் அதை போய் குளிக்க போறோம். வாங்க இதனுடைய எப்படி இருக்குன்னு பார்ப்போம். குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போவோம். அகஸ்தியர் ஃபால்ஸ் பத்தி தெரியாத நிறைய பேர் ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. உள்ள வந்தாச்சு. செக் போஸ்ட் இது ஒரு செக் பண்ணுவாங்க. என்னமா? ஆமா, செக் பண்ணி தான் விடுவாங்க. செக் பண்ணி தான் விடுவாங்க எப்பவுமே. இது வந்து அதே மாதிரி தான் விடுவாங்க. இந்த பிளாஸ்டிக் கொண்டு போக கூடாது. என்ன ஏன்னா அங்க லிட்டர் பாட்டிலுமே வந்து 5 லிட்டர் வரை தான் லிமிட். கொண்டு போக கூடாது. ஆமா, அந்த பாருங்க காடு மலை ரோட் எப்படி வருமா. நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நாங்க இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் இந்த இடத்த நாங்க வீடியோல போடுறோம். இத்தனைக்கும் நீ பிறந்த இடம் இந்த இடம் தான். இவ்வளவு நான் பிறந்து வளர்ந்த இடம் இங்க தான். வந்து அதாவது வெறுக்கிற அளவுக்கு நான் வந்திருக்கேன். இங்கெல்லாம் ரோட பாரு, சூப்பரா இருக்கும். இதுல பார்த்து தான் போகணும்னா மெதுவா போகணும். வண்டி சரி 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 வரும். நல்ல ஏரியா, டூரிஸ்ட் பிளேஸ், சூப்பர் ஏரியா. மழை பேஞ்சிட்டு தான் வந்துரும். ஆமா, நல்லா இருக்கு பாருங்க. ரோட பாரு, ரோட காடு ஜம்மன் இருக்கு. இதுக்கு மேல சொரிந்தைனார் கோயில்ல எல்லாம் நாங்க வந்து சிறு பிள்ளையில 2 நாள் 3 நாள் தங்கி இருந்திருக்கோம். சரியான டர்னிங் இது. போக முடியும் உங்களுக்கு. இல்ல அதே நீங்க நம்மளுக்கு கொஞ்சம் பழக்கம்னாக்கல நம்மளுக்கு. அதே மாதிரி உலக வரலாற்றுல இன்னைக்கு தான் நான் மலையில அது ஒண்ணு. இன்னைக்கு தான் வந்து உலக வரலாற்றுல அப்பாவி அப்பா வந்து இன்னைக்கு தான் ஹில்ஸ்ல ஏறுறாங்க கார்ல. வண்டி பழகி, அதாவது வண்டி வாங்கி இப்பதான் ஃபர்ஸ்ட் ஏறுறாங்க. கொஞ்சம் அரவட்டை தான் வருவாங்களே மன்னிச்சுவாங்க. இல்ல அதெல்லாம் பழகிட்டு இருக்கேன் நான். இந்த தண்ணி விழுது பாருங்க கீழே. இது இப்போ பாவனாஸ்ல இப்போ குளிச்சாங்கல்ல, அதுக்கு மேல இருக்கு. அந்த சைடு வழியா வரணும் தலையணை. இங்கே குளிக்க நல்லா தான் இருக்கும். நம்ம ஃபால்ஸுக்கு போற ஐடியானால மேலே ஏறிட்டோம். தண்ணியில தான் நான் குளிச்சேன். அங்க தர்ப்பணம் கொடுக்கற அந்த இருக்குல்ல, அந்த இது மேல இருந்து விழுந்து ஃபால்ஸ்ல இருந்து விழுந்து இங்க வருது. ஆமா ஆமா, ரோடு பாரு, மலைகள் பாரு. காவியா நல்லா இருக்காடா. ஏமா இங்க பாரு, இது ஒரு யானை மாதிரி இருக்கு. யானை மாதிரி இருக்கா? ஆமா, நல்ல ஹில்ஸ் ஏரியா, சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க, இங்க ஃபுல்லாவே வந்து உயிரினங்கள் தான். பறவைகள், யானைகள், அப்புறம் புலி, கரடி. மேக்ஸிமம் கரடி நிறைய இருக்கும். யானைங்க ரொம்ப வருது இல்ல? யானையும் இருக்கும், கரடி இருக்கும். சரி, இந்த மேலே போய் பார்ப்போமா? பாருங்க, அங்க பாரு. இது வந்து போங்க அப்படியே போங்க, தள்ளி போங்க. கரண்ட் உருவாகுற இடம். ஆமா, இந்த இருக்குல்ல, இது வந்து பாவனாசத்துல காத்தடிக்கி கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் கிளியரா இருக்காது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கதான் கரண்ட் தயாரிக்கிறாங்க. அதாவது தண்ணியில கரண்ட். கிட்ட போய் பார்ப்போம். தீர்த்தருவின்னு சொல்லுவாங்க. ஃபால்ஸ் டவுன் ஆகிற இடம். நேரா போனா கரையாறு. கரண்ட் தயாரிக்கிற இடமா? தண்ணியில, அதாவது நீர்ல கரண்ட் தயாரிக்கிற இடம். இது எத்தனை வருஷம் இருக்கும் தெரியுமா இதெல்லாம்? இந்த ரோட காடு நல்லா இருக்கு, பளபளன்னு வருது ரோடு. ஏன்னா ரோடு வந்து ஏன் அப்படி இருக்குன்னா, நிறைய ஆட்கள் நிறைய டிராவல் இது அதிகம். ரோடு போட போட இப்படிதான் ஆகிட்டு இருக்கு. அதுக்காண்டி இவ்வளவு வலுவிழப்ப போடக்கூடாது. ரோடு இவ்வளவு வலுவிழப்ப போடக்கூடாதா? காவியாவுக்கு இல்ல, காவியாவுக்கு ஜாலியா இருக்கான்.
அந்த அளவுக்கு புழுங்கிக்கிட்டே போறது உனக்கு ஜாலியா இருக்குன்னு கவியா. அதுக்கு காரணம் என்னன்னா பார்த்தா கொஞ்ச நாள் இங்க வந்து அலர்ட் பண்ண மாட்டாங்க தெரியுமா? ஆமா ஆமா, ஏன்னா அந்த மிருகங்கள் வரும்னால பண்ண மாட்டாங்க. அதனால ரோடு போடல. நிறைய நேரம் வந்து பூட்டி போட்டுருவாங்க. மிருகங்கள் வருது, அதனாலதான் ரோடு போடாம இப்ப வர இப்போ மிருகம் வராதனால தான் நம்மள விட்டுருக்காங்கடா. இப்பவுமே வந்து 6 மணிக்கு மேல இங்க அலோடு கிடையாது. அது தெரியுமா? 6 மணிக்கு மேல எல்லாம் வந்து எல்லாத்தையும் போய் சொல்லிடுவாங்க, வக்கீல இறங்க சொல்லிடுவாங்க. கரடி சர்வ சாதாரணமா நடக்கும். இப்ப கூட கரடி வந்தாலும் வரலாம் கவியா. சும்மா சொன்னேன். உண்மைதான் சொல்லுதா? இல்ல இல்ல, கரடி இருக்கு, ஆனா பகல்ல வராது. இங்க கரடி வந்துச்சு, கல்டோசிக்கலாம் வந்துச்சு, ஆனா அது வந்து பகல்ல வரல, நைட் தான் வருது. மலைகள் மரங்கள் சூழ்ந்த ஒரு இடத்துல அப்பாவும் சுத்தி மகளும் வந்து வீடியோ எடுக்காங்க. என்ன கவியா? அதுக்கிட்ட கரண்ட் தயாரிக்கிற இடத்துக்கு இந்த இருக்கா, இந்த தண்ணியிலே தயார் பண்ணுவாங்க. தண்ணியில இப்படி ரோடு பலவளன்னு போடுவாங்க. இது வந்து தடை செய்யப்பட்ட பகுதினா, தடைனா இந்த மாதிரி லைட்டா வந்து குளிச்சுட்டு போய்க்கலாம். ஆமா, இது குளிக்க விட மாட்டாங்க, பூட்டி போட்டுருவாங்க. இங்க இருக்கு பாருங்க தண்ணி, இதெல்லாம் செம்மையா இருக்குங்க பாருங்க. கரண்ட் தயாரிச்சு வெளியில வர்ற தண்ணி இது. உள்ளேயே கரண்ட் ப்ராசஸ் ஆகும், இது வெளியில வர்றது. ஆமா, அது அங்க கீழே ஆத்துக்கு போகுதுல்ல, அது வந்துட்டோம். கூட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. என்ன எவ்வளவு கூட்டம் தான் இங்க வந்து நீங்க குளிக்கிறதுக்கு ஃப்ரீயா இருக்கும், குளிச்சிடலாம். அப்படித்தானே? ஆமா, அப்படில இப்ப வந்து ரொம்ப வருஷம் ஆச்சா, எப்படி வச்சிருக்காங்கன்னு தெரியல, என்ன கண்டிஷன் என்னன்னு தெரியல. பாப்போம், போய் பாப்போம். இந்த கோயில்களுக்கு எல்லாம் வேலை நடக்குது. வரவேற்பவர்கள் இவர்கள் தான். நம்மளை அகசீர் ஃபால்ஸ்ல இவ்வளவு ஜம்முன்னு உட்காந்துருக்காங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய் சொல்லுங்க. கவி அங்க பாரு, ஹாய் சொல்லுங்க. பாக்கத பாரு, அதுதான் அப்பாவுக்கு ரிவர்ஸ் சொன்னுச்சு. இங்க பாருங்க, அவ எங்க போய் நிக்கான்னு பாருங்க. அவங்க சொந்தக்காரங்களோட சேர்ந்துட்டா. ஹலோ ஹலோ. அவங்க 2 பேருக்கு எங்க சண்டை வருது. இப்ப தீர்த்து வைப்போ. சண்டையை தீர்த்து வைமா. ஐயோ பயமா இருக்குமா? காவியா 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 போன பிடிங்கிறாங்க. காவியா காவியா குளிக்க போறா. காவியா உன் ஃப்ரெண்ட்ஸ் போடா, சொந்தக்காரங்க கூட்டு போடா. ஆமா காவியா, ஆஞ்சநேயர் தானே, இருந்தாலும் ஆஞ்சநேயர் நாடாது தெரியுமா? ஏய் இந்த இருக்குவாரு, இதுதான் காவியா உன் இனம். பின்னாடி இருக்கு, பின்னாடி உட்கார்ந்திருக்கு. ஆமா, தொப்பி குரங்கு. கவியா இந்த ரோடெல்லாம் பலன்னு இருக்கும். இப்போ இங்கேயும் செக் போஸ்ட் வச்சுட்டாங்க. என்ன முன்னாடி வண்டி அங்கே நம்ப விடுவாங்கல்ல. ஆமாடா, இந்த குரங்கு ஒண்ணுமே செய்யாதுடா. ஆமா, அவன் இது ஒண்ணும் செய்யாது. என்ன சாதுவா உள்ளது. ஆமா, அந்த நடுவுல உட்கார்ந்திருக்காரு, அதான் மோஸ்ட். இந்த இதுதான் டெரர் பார்ட்டி இந்த இருக்குல்ல. போனே பிடிங்கிரும். இதான் மோசமான டிக்கெட். இங்க தான் முந்தி வண்டி பார்க்கிங் விட்டுருந்தாங்கல்ல, இப்போ இங்க விடல. இப்போ இந்த ஊஞ்சல்லாம் போட்டு ஊஞ்சல் ஆடுறேடா. எப்படி ஊத்திலாம் குரங்கு டம்முன்னு விழுந்து போகுது. காவியா ஊஞ்சல் எடுத்து ஊத்துமா, அந்த ஊஞ்சல் எடுத்து காவியா. போடா. விழுந்தேன்னா ஒண்ணு செய்ய முடியாது, கீழே வளர்த்தான் செய்யணும். அதுக்கு என்ன செய்ய? காவியா வந்து தாளாட்டு பச்சை பிள்ளை இல்ல.
ஹாய் தாங்காது முன்னோக்கம் தாங்காது. அதுக்கப்புறம் அந்த கீழே கேமரா மாதிரி இல்ல நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஓகேவா? நல்லா இருக்கு. மூஞ்சிலாட நல்லா சத்தம் வருது. இல்ல இல்ல பெண்கள் ஆண்களுக்கு இந்த மாதிரி இருக்குல்ல அது சொன்னேன். என்ன காவியா அது என்னடா இன்னும் விளங்கிட்டு இருக்கு அதானே. காவியா அங்க பாத்தியா என்ன போட்டுருக்காங்கன்னு பாரு. சேமிப்பு சாம்பு பயன்படுத்த நாங்கெல்லாம் எதுவுமே கொண்டு வரல. இங்க பாரு சோப்பு சாம்பு பயன்படுத்தக்கூடாது. பிடிக்கவும் பிடிக்காது. இந்த மாதிரி அருவியில குளிக்கும்போது அதெல்லாம் கொண்டு வந்து குளிக்கும். அப்ப போட மாட்டீங்களோ? போடாம தான் குளிப்பீங்க என்ன? நாங்கெல்லாம் வந்து ஜஸ்ட் ஃபார் ஒரு அனுபவிக்க தான் வருவோம். தேய்ச்சி குளிக்க மாட்டீங்க என்ன? வீட்டுல தேய்ச்சி குளிப்பீங்க? வீட்டுல போய் நல்லா சோப்பு தேய்ச்சி குளிப்பீங்க என்ன? ஆமா. இங்கெல்லாம் சீசன் நேரத்தில் தண்ணி ரொம்ப கிடக்கும். இப்போ தண்ணியே இல்லை பத்தியா? தன்னால வந்தோடனே அந்த குஷி வருது. வந்தது ஆமாம். கவியா உன் படம் வச்சுருக்காங்க பாரு கவியா அந்த போர்டில் தெரியுதா? அது என்ன வாசி அதை? இது என் வீடு. இது காவியா வீடு. அசுத்தம் செய்யாது. இது இருக்கு பாருங்கள் காவியாவுடைய வீடு. This is my home. Please don't spoil. Use dustbins. காவியா வாங்க. கோயில் இருக்கு, சிவன் கோயில் இருக்கு. தண்ணி வந்து விழும். அப்போ கல்யாணத்துக்கு போறது அங்கிட்டு அதெல்லாம் மேல நினைக்கிறேன். இங்க வந்து சிவன் இருக்காரு இந்த பாதையில. ஃபால்ஸ் அந்த பக்கம் இருக்கு. ஆமா நம்ம அந்த பக்கம் போவோம். ஃபால்ஸுக்கு போவோம். அப்புறம் இந்த இடத்த காமிங்க. இது முக்கியமா நான் சொல்லணும் இந்த வீடியோல. அது இப்ப சொல்லி நீ சொல்லு. இங்க வாங்க, இங்க வாங்க. இந்த இடத்த நல்லா பாருங்க கவியா. இந்த இடத்த பாருங்க கவியா. இங்க அப்பா குளிச்சுட்டு தான் காலில் அடிப்பட்டு காலில் அடிபட்டு தையல் போட்டது. ஆமா அந்த அதுல அந்த குட்டி அவளுக்கு அந்த தண்ணி விழுது. அதுல உள்ள பெரிய கிடங்கு மாதிரி இருக்கும், தண்ணி மாதிரி இருக்கும் அதுல. ஆமா அங்க விட மாட்டாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி. ஆமா கால் அடிபட்டு வந்ததுன்னு சொன்னா நம்ம தையல் போட்டது. ஆமா அந்த இடம் தான். இல்ல ஃப்ரெண்ட்ஸோட வரையில. ஆமா அது வந்து பொண்ணு பார்க்க வரும்போது கட்டோட வந்தாங்கன்னு சொன்னோம்ல. இங்கதான் மீனை பாருங்க. எங்க பாருங்க மீனை பாருங்க. இங்க பாருங்க. சொல்லி சொல்ல கீழே போட்டுருவாங்க. இருக்கா நிறைய மீனா இருக்குன்னு முந்தி இதுல இறங்க விடுவாங்க. இப்ப இறங்க விடல. இல்லை காவியா இந்த இடத்துல இதுல வச்சுதான் தென்மேற்கு பருவ காற்று தேனி இப்பக்கம் அந்த பாட்டு இங்க வச்சுதான் அந்த டான்ஸ் ஆடுற மாதிரி. அகஸ்தியர் ஃபால்ஸுக்கு வந்தாச்சு. இன்னும் நீங்க வந்து குளிக்கத்தான் செய்யணும். தண்ணி நல்லா விழுதுமா. வெள்ளியை உருக்கி விட்ட மாதிரி இருக்கு தண்ணி. சொல்லுங்க. ஆமா ஆமா வாங்க 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 வாங்க. நீங்க தான் வந்து எல்லாம் வரும்போது சரி சரி. ஆமா இப்போ டோக்கன் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆமா இப்போ வாங்க போனோம். ஆமா 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 இப்போ நம்ம கள்ளக்குறிச்சி நம்ம உறவுகள் தான் பூரா டாட்டா பாய்ச்சுவீங்க. சரி ரைட்டு போயிட்டு வாங்க. நல்லா 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 இல்லை சொன்னா விட்டமா சொன்னா அந்த மாமா யாரோ பார்த்தாங்க நம்மள அப்படின்னு கவனிக்கலாம். சரி போயிட்டு வாங்க. ரைட்
இன்னைக்கு அப்பாவுக்கு திதி கொடுத்து கொடுத்து அப்படியே ஹாய் சொல்லிடுங்க. இப்போ நம்ம கள்ளக்குறிச்சி சொந்தக்காரங்க தான். ரைட் வாங்க. சரி ரைட். எல்லாம் தெரியும். திருக்கு மாதிரி பார்த்தா இல்லை இது என்ன லாங்காக இருக்குதா கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தோம். எனக்கு தெரியல இல்லை என்ன மணி எடுக்காது கொஞ்சம் அதெல்லாம் இப்போ நானும் அம்மா குளிக்க போகிறேன். ஸோ அம்மா குளிச்சுட்டு இருக்காங்க. நல்ல குளியலாம். சூப்பர். காவியா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம இங்க முந்தி வருவோம்ல, ஆமா அப்போ குளிச்ச மாதிரி நல்லா குளிச்சிருக்கேன். காவியா அவ 3 அடி கூந்தல அள்ளி முடியும் போது பார்த்தேன். 100 அடி. ஆக்சுவலா முதல்ல நாங்க போய் குளிச்சுட்டு திருப்பி வெளியே வந்துட்டோம். கூட்டம் ரொம்ப வந்துட்டாங்க. சரி. அப்புறம் கொஞ்ச நேரம் நின்றுட்டோம். அதுக்கப்புறம் திருப்பி போய் ஒரு அரை மணி நேரம் அவங்க எல்லாம் கொஞ்சம் வெளியூரா, அவங்க லைட்ல குளிச்சுட்டு பயந்து போய் வெளியில வந்துட்டாங்க. அவங்க நல்லா குளிச்சுட்டு வந்துட்டாங்க. இல்ல காவியா கூந்தல அள்ளி முடியும் நான் தெரிஞ்சுட்டேன். உள்ள போய் நின்றுட்டோம். நானும் ஒரு அரை மணி நேரம் நின்றுப்போம். என்னமா எவ்வளவு தெளிவா இருக்கு. ஆமா இங்க வருங்க, இங்க காமிங்க. எவ்வளவு சுத்தமா பியூரா இருக்கு பாரு காவியா. அம்மா உள்ள போய் நின்று ஒரு அரை மணி நேரம் குளிச்சிருப்போமா? கூடயத்தான் குளிச்சிருப்போம். இல்ல ஜூம் பண்ணி காமிங்க. இந்த காட்டேன் தெளிவா இருக்கு பாத்தீங்களா? என்ன ஆமா மீன் அந்த இது அரட்டாளை, அந்த பிளாக் கலர்ல தெரியுதுல வால் வச்சு, அது அரட்டாளம்பாங்க. அது ஒரு வாங்க ஜூம் எடுத்தீங்களா? ஜூம் எடுக்கல. சரி போமா. இப்போ என்ன குளிச்சாச்சு. இங்க பாருங்க குளிச்சாச்சு. ஏதாவது வாங்கி தரணும்ல. ஆமா வாங்க போய் விரத விட்டுருவோம் தாத்தாக்கு கடையில. ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்ல. அது சாப்பிடுவோம். மாங்காய் வாங்க வாங்க. தேங்காய் பட்டாணி சுண்டல் எல்லாம் வாங்கணும்ல. மீன் பெருசா இருக்குல்ல. இவ்வளவு பெருசு இருக்குன்னு வருங்க. வெயிட்ல ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. நம்மளுக்கு தெரியாது, அங்க தெரியும். இருக்கா தெரியுதா மீன்? தெரியும், தெரிஞ்சுக்கும். தெரியுது. குட்டி எங்க இருக்கு? அழகா இருக்கு. என்ன செய்தி ரெண்டு வரும்? ஹாய். அங்க நின்னு நான் பேச. ஹாய். ஒரு ஹாய் சொல்லுங்க. போஸ் போடு. ஒரு வாட்டி இங்க பாரு. இங்க பாரு. ஹாய் ராமா. ராமா. ராமா தான் கூப்பிடுறோம். ஏய் வருது. உங்களுக்கு ஹாய். என்னக்கோ மழை நேரத்துல இந்த இடத்துலலாம் தண்ணி நல்லா விழும் தெரியுமா? தண்ணி வரும். அப்புறம் இந்த படிகள் எல்லாம் தண்ணி வரும். காவியா போடா என்னடா வாங்க போற? என்ன வாங்க போறீங்க? நெல்லிக்காய், ஊற வச்ச நெல்லிக்காய், மாங்காய். நெல்லிக்காய் இல்லை கேட்டுக்கோங்க. நெல்லிக்காய் வேணுமா வேண்டாமா? எதுடா வேணும்? வாங்க இப்போ கிளை மாதிரி அம்மா. மாங்காய் வேணுமா இது வேணுமா? என்ன வேணும்? வேணுங்க சொல்றா. நெல்லிக்காய் வந்து உள்ள இருந்து கொடுப்பீங்களா? இதுதான் கொடுப்பீங்களா? அது வேண்டாம். நமக்கு இது ஒன்று கொடுங்க. அன்னாச்சி பழமா? ஆமா உங்களுக்கு அன்னாச்சி பழம். உனக்கு மாங்காய் வாங்க வேணுங்க வாங்க. இனிமேதான் போய் தலையெல்லாம் சீவணும். அது அங்கே நிப்பாட்டுதான் கார்கிட்ட. அந்த அம்மா கொடுக்குவார் வாங்க. ஒரு அன்னாச்சி பழம் சால்ட்டு போடுவோம். போடுங்கம்மா லைட்டாக போடுங்க. லைட்டாக போடுங்க. போதுமா போதும். வேற ஒரு மாங்காய். ஆமாம் இந்த மாங்காய் வாங்கலையா? இது வேண்டாம். சரி வச்சு அப்படின்னு வச்சு என்னது
வச்சிருங்க லேசா பிடிப்போம் லேசா இந்த இது ஒன்று மரவள்ளிக்காய் சிப்ஸுப்பா நல்லா மொறுமொன்னு இருக்கும்லம்மா அது. எவ்வளவு 80 ரூபா. ஏமா என்ன நடக்கிறது உள்ளே? ஷூட்டிங் போறீங்களா தாய் மகளும்? இந்த மேக்கப் போடல. நான் இந்த மேக்கப் போடல. மேக்கப்லாம் போடல, லைட்டா தான் போடுறேன். என்ன? சரி ரைட். பெண்களுக்கு ஒரு பவுடர் போட்டு ஒரு காஜல் தான் போடுறேன். ரொம்பலாம் போடல. பெண்களுக்கு அதான முக்கியமானது என்ன? என்ன? அதுக்காண்டி இப்ப ப்ரிப்பேர் போக முடியுமா என்ன? சரி மேக்கப் ஃபுல்லா போட முடியல. டைம் இல்ல. டைம் இல்லையோ? ஆமா. டைம் இல்ல, இடம் சரியில்லை. குரங்கு தொல்லை தாங்க முடியலன்னு. சாப்பிடாத. ரைட்டு. விட்டா நான் கூட்டு வச்சு குரங்கு மேக்கப் போட்டுட்டேன். குரங்கு மேக்கப் போட்டுவியா? அது கடிக்க வரும்ல அது? அதாவது அனுமதி கொடுத்தா அது ஒத்துழைச்சா மேக்கப் வந்து அதுக்கே போட்டுருவேன். நீ மேக்கப் ஆர்டிஸ்ட் தானே, அப்படிங்கும்போது எல்லாத்துக்குமே மேக்கப் பண்ணணும். அதான் அந்த அதான் நம்மளுக்கு தேவை கான்செப்ட். அந்த நீங்க நேர்ல பாத்தீங்கன்னா இழுத்து பிடிச்சு மேக்கப் பண்ணிட்டுருவா. பார்த்து நேர்ல பாத்தீங்கன்னா பார்த்து பேசுங்க. நம்மளோட தொழிலே அதுதான். அப்படிங்கும்போது அதுதான் பண்ணுவோம். ரைட். இப்போ நம்ம சாப்பிட கிளம்புவோமா? சாப்பிட கிளம்புவோம். நல்ல அந்த இது அம்பாசமுத்திரத்துல ஒரு சூப்பர் கடை ஒன்று இருக்கு. ரைட். அம்பாசமுத்திரம். அங்க போய் சாப்பிடுவோம். சரி கிளம்புவோமா? சார் சார் குளிச்சு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. எல்லாம் முடிச்சாச்சு. சரி. சார்வால் முடி ஒரு ஸ்டைலா இருக்கு. அது வந்து முடி வந்து இயற்கையாவே கமலஹாசன் முடி. ஆனா அந்த ஆத்துல குளிச்சேன் தெரியுமா, அதுல இருந்தா அப்படி உச்சி விழுந்துருச்சு. உச்சி விழுந்துருச்சு தெரியுதா? அதுதான் காரணம். அது குளிச்சதுனால என்ன அது உச்சி விழுந்துரும். இன்னும் நாளை காலைல குளிக்கும் போது முடி நேரம் வந்துடும். இயற்கையாவே வந்து உலகநாயகன் கமலஹாசன் முடிதான். ஐயோவா உண்மைதானடா. நல்லா தான் இருக்கும் முடி. அப்படியே வண்டி ஓட்டிட்டு அப்படியே மாங்காய் சாப்பிடுங்க. ரைட். இது ஒரு ஆளு ஊட்டி விடுறதுக்கு ஒரு ஆள் பக்கத்துல. நல்லா குளிச்சிருக்கேன் ஆத்துல. காய்ச்சி வந்துடாம கடி கடி. காவியா மேல பொடி இருக்கிற இடம் எனக்கு வேண்டாம். மிளகா பொடி குடுமா. 2 பேருக்கு இந்த அறை இருக்கு. இதை நான் சாப்பிட்டுக்கிறேன். அவங்க ஆத்துல குளிச்சு மாங்காய் சாப்பிட்றது ருசியா இருக்கும். அப்பாவது ஆத்துல குளிச்சு இந்த மாங்காய் ஒரு மாதிரி இழைச்ச மாதிரி ஒரு மாதிரி இருக்குல்ல. என்ன வருமா சீசன் இல்லை? சீசன் இல்லை. ஆத்துல ஃபால்ஸ்ல எங்கேயும் குளிச்சா மாங்காய் சாப்பிடணும். மாங்காய் சாப்பிட்டா அது வந்து ருசி. அப்பதான் காய்ச்சல் வரும். காய்ச்சல் வராது. அப்பாவது ஆத்துல குளிச்சு முடிச்சிச்சு. நாங்க ஃபால்ஸ் குளிச்சிருக்கோம். நான் வந்து ரொம்ப தண்ணி நம்ம நிறைய சாப்பிடலையே. ஒன்று தானே சாப்பிட்றோம் ஆசைக்கு. என்ன இப்போ வந்து உணவு இருந்த போறோமா? அப்படித்தானே? ஏன்னா நல்லா குளிச்சது பசி கொடுத்துச்சு. பசி நல்ல பசி. அவங்க காலையில சாப்பிடல. நீ 2 நல்லா வச்சு காலையெல்லாம் நல்லா வச்சு 5 பூரி தின்னுட்டான். சும்மா 2 பூரி சாப்பிட்டான். பூரி சாரி நீ பூரி சாப்பிட்ட. நான் தான் 2 பூரி சாப்பிட்டேன். 2 இட்லி மட்டும் தான் நான் சாப்பிட்டேன். அதனால இங்க இருந்து அந்த கடைக்கு போக கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்காக லைட்டா மாங்காய் அது சாப்பிட்டோம் ஒரு ஆசைக்கு. அவ்வளவுதான். சாப்பிடுவோம். என்ன வாங்க சாப்பிடுவாங்க. இங்க கூட வாங்க. இந்த இடம் தான் நல்லா யாவும் இருக்காங்க உங்களுக்கு. எனக்கு வந்து ஏதோ 93 92ல வெள்ளம் வந்து இந்த வீடுகள்லாம் இருக்குல்ல. ஆமா. இந்த வீடுகள்லாம் வந்து முங்கிடுச்சு. இது பேரு எந்த ஏரியா? இது இது இப்ப பேரு ஒன்னொன்னா வச்சுட்டாங்க. இது டானாமாங்க. டானா? ஆமா. பாவனாசத்துக்கு கீழே அங்க ஃபுல்லாவே இதெல்லாம் சரி வெள்ளம். எப்படின்னா இந்த வீடு இப்ப மாடி எடுத்திருக்காங்க. சிங்கிள் வீடா இருக்கிறதுல உங்க வீடு முங்கிருச்சு. நல்ல தண்ணி. ஃபுல்லா தண்ணி. இந்த சைடு எல்லாம் ஃபுல்லா வெள்ளம். எப்ப 93 அதான் சம்திங் அந்த 93 94 நினைக்கிறேன். கரெக்டா தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஆமா கரெக்டா தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஆமா கரெக்டா உங்களுக்கு அந்த இயர் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. விகேபுரம் டானா பாவனாசங்கள்லாம் வெள்ளம் வந்துச்சு.
அது நான் சின்ன பிள்ளையா இருந்தனால எனக்கு ஞாபகம் இல்ல. 93 94 கரெக்டா அக்யூரேட்டா தெரியல. இப்ப வீட பத்தியா வெள்ள வந்த இடம் மாதிரியா இருக்கு. இல்ல அதெல்லாம் இப்ப வந்துருச்சு, நல்லா சூப்பரா வீடு கல்யாண மண்டபம் இடம் பார்க்கவே சூப்பரா நல்லா குளுகுளுன்னு நல்லா இருக்கு. அதனால ஸ்கூல்ல பத்தியா ஸ்கூல்ல வந்துருச்சு. ஸ்கூல் இருக்கு, ஸ்கூல் நிறைய இருக்கு. கொஞ்சம் முகம் வந்து அகோரமாகி விட்டது குளிச்சதுனால. அகோரம் குளிச்சல உண்மைக்குமே ஃபால்ஸ்ல நாங்க நல்லா குளிச்சோங்க 2 பேரும். நாவாட்ல என்னதுங்க அந்த பாறையில நாவாட்ல உட்கார்ந்து பேக் எல்லாம் வச்சுட்டு இவ்வளவு உட்கார வச்சாச்சு. நாவாட்ல உட்கார்ந்து நாங்க நல்லா குளிச்சோம். எப்படி 10 நிமிஷம் வெளியில வந்து நிப்போம். ஒரு 10 நிமிஷம் வெளியில நிப்போம். உள்ள போய் நிக்கிறது 1 மணி நேரம். 1 மணி நேரம் நிப்போம். 10 நிமிஷம் வெளியில. அந்த கூட்டங்கள் அப்படியே வந்துகிட்டே இருந்து தெரியுமா? கூட்டம் வெளில வந்துச்சுல. எப்படின்னா உள்ளதல்ல போயிடுவோம். உள்ளதல்ல நானும் அம்மாவும் 1 மணி நேரம் பாறை கிட்ட போயிடுவோம். அந்த கூட்டங்களும் வந்து வெளியூர்ல இருந்துலாம் வருது. ஆனா நல்லா நின்னு குளிக்க மாட்டேன். அவங்க பயப்படுறாங்க. அப்படியே போயிடுறாங்க. பயப்படுறாங்க. எனக்கு ஒரு நாளும் நான் குற்றாலம் குளிச்சதுல காது அடைச்சதே கிடையாது. காது அடைக்குமா? இல்ல அது தண்ணி உள்ள போயிட்டுனா காது அடைச்சிரும். அத நீ வெளில வந்து நல்லா இது பண்ணிடணும். அதான் இப்பதான் நான் அவ்வளவு குளிச்சிருக்கேன் இன்னைக்கு இந்த வாட்டி. நல்லா இல்ல இன்னைக்கு நல்ல சூப்பரா குளிச்சோம். நானும் கவியும் நல்லா குளிச்சிட்டோம். நான் மட்டும் தான் ஆத்துல ஒரு 3 முங்க போட்டேன். அது வந்து உங்களுக்கு சரி நான் தல நெக்ஸ்ட் குற்றாலம் போவோம். ஆமா அங்க குளிப்போம்னா நெக்ஸ்ட் குற்றாலம் போய் குற்றாலத்துல போய் நல்லா குளிப்போம். சூப்பரா அங்க போய் இன்னைக்கு டைம் இல்லாதனால இப்போ சாப்பாடு கடைக்கு போயிட்டு இருக்கோம். சாப்பாடு கடைக்கு போய் பார்ப்போம். சரி சாப்பிடலாம். கொஞ்சம் கசகசான்னு சத்தம் கேட்கும் ஹோட்டல்ல, இருக்கத்தான் செய்யும். காவியா உனக்கு நீ என்ன ஆர்டர் பண்ணியிருக்க? டிஷ் வந்த பிறகு காமிப்பியா? சொல்லிட்டியா? ரைட். ஆனால் நாங்கள் சாப்பாடு தான். ஏன்னா அவங்க வந்து விரதம்னால இலை போட்டு சாப்பிடணும். அதனால அவங்களுக்கு வந்து சாப்பாடு தான். நானும் சாப்பாடே சொல்லிட்டேன். அது ரைட், அது தப்பு இல்லை. நானும் சாப்பாடு சாப்பிட்டு இந்த அதாவது தொடுகுறியெல்லாம் இல்லை போடலாம், இலை போடலாமே, அதெல்லாம் சாப்பிடலாம். எனக்கு வந்து இந்த சாப்பாடாக சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சா, அதனால நான் சாப்பாடாக சொல்லிட்டேன் இன்னைக்கு. இல்லை வேற வெரைட்டி ரைஸ் வாங்கணும்னு தான் நினச்சேன். அப்புறம் பார்த்தேன் சாப்பாடு சாப்பிடணும் ஒரு ஆசை, அதை வாங்கிட்டேன். அந்த கடையில் இந்த கடையில் ஒன்று ஒன்று ரெண்டு ஒன்று தான். இது அங்க இருந்து தான் சாப்பாடு இங்க வருதான் சொன்னாங்க. அந்த செக்யூரிட்டி அங்கிள் சொன்னாங்க. அந்த செக்யூரிட்டி அங்கிள் சொன்னாங்க. காருக்கு ஏசியில் வரையில தெரியல. கார் விட்டு கீழே இறங்கும். இப்போ உள்ள வந்து ஏசியில் உட்காந்துட்டோம். உள்ள வந்துடும் நல்லா இருக்கும். ஏசியில் உட்காந்து அந்த காவியா அந்த 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 காட்டு அது பூரா எதுக்கு தெரியுமா? எதுக்கு? நீங்க வாங்குவீங்களா? அது வேணும் பேரு நான் ஆமா அது டிஃபரண்டா இருக்கு. அந்த நான் அழைச்சி கொண்டு வருவாங்க. அப்புறம் வந்து உணவு வந்து நான் சால்ட் போடலன்னு நான் தவறாக நினைக்க வேண்டாம். ஃபால்ஸில் ஃபுல்லாக நினச்சிட்டேன். எல்லாத்தையும் ஈரமாக்கிட்டேன். சரி காரில் வந்து புறம் போட்டு அப்படியே வந்துட்டேன். அவ்வளோ இதெல்லாம் இருக்கு. நல்லா தான் அப்பவும் தான் சால் போடல. கால் வலிக்கு. சரி சாப்பாடு அதுக்கப்புறம் காப்போமா? வந்து சப்பாத்தி சரியா? சரி ஓகேவா? இப்படி சுற்றி வச்சுக்கணும். எல்லாரும் இதிலே வச்சு சாப்பிடுவாங்க. கீழே வச்சு சாப்பிடுவோம். நான் இப்படி தான் சாப்பிடுவேன். குருமா ஊற்றி முதல் சப்பாத்தி. ஐயோ எனக்கு இதை பார்க்க நான் போகுது. எடுத்து சாப்பிடு. இது வந்து சப்பாத்தி குருமா. அப்புறம் சோறு கொண்டு வருவாங்க. இது எப்படி இருக்கு? இது சூடாக இருக்குது. சப்பாத்தி நல்லா இருக்கு. குருமா இது இதானா? நல்லா இருக்கு. அது சாதம் வட்டம். காவியாவுக்கு ஃப்ரைட் ரைஸ், பன்னீர் ஃப்ரைட் ரைஸ். என்னதுடா? பன்னீர் தான் சாப்பிட போகிறாங்க. காட்பா சொல்லு. எப்படி இருக்காவியா? அற்புதம், அபாரம் இருக்கா? வீடியோ எனக்கு பெங்காலி வந்து மொஜிட்டோ. என்ன சாப்பிட்டாலும் நம்ம மொஜிட்டோ சாப்பிடணும். அப்பதான் ஜீரணமாகும். மொஜிட்டோ குடிக்கிறோம். அது மின்ட் மொஜிட்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
சரியா? ஒரு மூச்சு காம ஃபலூடால வராது முடிச்சிட்டு அது இன்னொரு நாள். அப்படியே வீடியோ எடுத்துட்டே குடிப்பேன். அதான் ஸ்ப்ரைட் ஊத்துறாங்கல நீங்க டா அப்படியே அந்த முழு புதினா பாபநாசம் அகசியர் ஃபால்ஸ் சொரிந்தேனவர்கள் நம்ம காரியம் இங்கே யார் வந்தானாலும் வந்தீங்கனாலும் இங்கே வந்து அகசியர்பட்டி அம்பாசமுத்திரம் ரெண்டுலேயும் ரமணாஸ் ஹோட்டல் இருக்குது. நான் நம்பி சாப்பிடுங்க. இது ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது, என் சொந்த அனுபவத்தை சொல்கிறேன். சொந்த காசு போட்டு சாப்பிடுது. ஆமாம். ஸோ அதாவது சாப்பாடு சூப்பராக இருக்குது, அட்மாஸ்பியர் நல்லாயிருக்கு, ரேட்டும் நம்மளுக்கு தகுந்தாப்பில் தான் இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கு. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது, நல்ல கவனிப்பு நல்லாயிருக்கு. மெயினாக வந்து நல்லா கவனிக்கிறாங்க. அதனால் யார் வேணா இங்கே வந்து சாப்பிடலாம். ஓகேவா? இது ப்ரமோஷன் கிடையாது, ப்ரமோஷன் எது கிடையாது. ப்ரமோஷன் கிடையாது, எங்கள் சொந்த காசு போட்டு வந்து நான் உறவுகள்கிட்ட வந்து நம்ம ஒரு நல்லது பெற்றோன்னா உறவுகளும் பெறணுங்கிறதுக்காண்டி நான் பெற்ற இன்பம் பெரு பையன், அதனால சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, இதே மாதிரி நிறைய விளாக்ஸில் பார்ப்போம், நிறைய வீடியோவில் பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆமாம், அதை மெயின். ஓகே, பாய், தேங்க்யூ. சந்திப்போம். Until then, this is bye bye from Sri Arangan Family Squad.